ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பாயோட நெக்ஸ்ட் பாட்டை இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்கல்ல பல்லாம் நான் பேசுகிற விட ரெண்டு பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சேன். ரெலி சாரி, ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள பல்லாம் வரப்போகிற அந்த டெண்டர் பிளேஸில் நமக்கு மட்டும் அந்த டெண்டரு கிடச்சிச்சின்னா ஹை ப்ராஃபிட் ஆகும். அதனால் இந்த ஒர்க்கை ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு 4 to 5 days தரேன். 6th டே என்கிட்ட அந்த ஃபைல் காப்பி வந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிட்டு 3 டீமுக்கும் தனி ஒர்க்கை கரெக்டாக கொடுத்துட்டு எல்லாருமே அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே போனால் ஜிமினாமே அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே போகிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். அப்படியே சிஓ சீட்டில் உட்காந்துருக்க ஜொங்குக்கு திருப்பி அவரை பாட்டப்படி உட்கார வைக்கிறாரு. என்னாச்சு சிஓ சார், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஆமாம், 3 டீமாக ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கீங்களே, அந்த ஒர்க்கை நீங்கள் ஒரே ஒர்க்காக ஒரே ஃபைலாக ரெடி பண்ணிடுவீங்களா? அவங்களால அந்த மாதிரி பண்ண முடியுமாங்கிற மாரி கேட்கவும், எல்லா ஒர்க்கையும் ஈஸியாக பண்ண முடிஞ்சதுனால தானே நான் அந்த கம்பெனி சிஓவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸில் அப்படி பிக்கிஸ் பண்ணப்படி நம்ம ஜங்குக் பக்கத்தில் சேர் இழுத்து போட்டு உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணப்படி ஜங்குக்கிட்ட கொஞ்சம் க்யூட்டாக நோட்டியாக பேசினபடியே ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. டேயோட லேப்டாப் வேறு உடஞ்சிருக்கும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ ஹேண்ட்ஸில் வச்சுருக்காருல அதே மாதிரி ஒரு லேப்டாப்பை தான் இப்போ ஜங்குக்கு நியூவாக வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி தான் நீ இதை ஆப்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி தான் நீ டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ ஹவர்ஸ் கிடைக்கிற அந்த டைட்டில் ஜங்குக்கு இதை சொல்லி வேற கொடுத்துட்ருக்காரு. ஜங்குக்கு அந்த மூமெண்ட்டுக்கு சொல்கிறது எல்லாத்தையுமே அதில் 1 by 1 ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. கம்பெனி ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம டேக்கோக்கு 2 பேருமே நேராக ஹவுஸ்குள்ளே தான் என்ட்ராகிறாங்க. ஜங்குக் டே கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு லாரா டென்ஷன் ஆகி, எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும், அப்போ கண்டிப்பாக பாருடா உன்னை டேக்கிட்டேருந்து எப்படி மூவ் ஆன் பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக நைட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலில் தான் உட்காந்துருந்து அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஒர்க்கு எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிகிட்ருப்பாரு. இதை லாரா நோட் பண்ணிவிட்டு டேக்கு ஆப்போசிட்டில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு என்னட்டையும் டைம் 12 o'clock போடு, ஸ்லீப் கூட பண்ணாமல் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறத பார்க்க சொல்ல, ஏதோ நியூ ப்ராஜெக்ட் வரப்பட்டு போலுக்கே, அதுக்கான பேப்பர்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன அந்த ப்ராஜெக்ட் மட்டும் உனக்கு கிடச்சிச்சுன்னா 20 crores எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சிரித்தபடியே சொன்னால், ஓ 20 crores கிடைக்குதா, அப்போ நீ விழுந்து தானடா ஒர்க்கை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஒர்க்கை அந்தளவுக்கு சின்சியராக பண்ணுறியே, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்டுங்கிற மாதிரி லாரா க்ளோஸாக வந்தால் நீ அங்கேயே உட்காரு, இல்லாட்டி பெட்ரூமுக்கு போ, என் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கொஞ்சம் கோமா திட்டினபடி நம்ம லாரா கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு, ஜங்குக்கா நீ சிக்கிட்ட, 20 crores ப்ராஜெக்ட் உன் ஹேண்ட்ஸால் டெலீட் ஆக போட்டுங்கிற மாரி சிரிச்ச பொசிஷன்லேயே எனக்கு டயர்டாக இருக்குடா, அவங்ககிட்ட பேச முடியாது, ஃபைட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி லாரா அப்படியே அங்கேருந்து எழுந்து போகிறா. நம்ம டைமே ஒர்க் பண்ண பொசிஷன்லேயே அதே பிளேஸில் ஸ்லீப் ஆகிடுவார். இந்த மாதிரி சோஃபாவிலேயே ஸ்லீப் பண்ணுறத ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு லேப்டாப் அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து அந்த லேப்டாப்பை எடுத்து க்ளோஸ் பண்ணி டேக்கி பெட்ஷீட்லாம் கவர் பண்ணபடி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேயும் அங்கேருந்து போகிற மூமெண்ட்டை மட்டுமே லாரா நோட் பண்ணிவிட்டு, சிக்கிட்டடா ஜங்குக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பொறுமையாக டேயோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மொத்த ஃபைல்ஸையும் டெலீட் பண்ணிடுவா. டெலீட் பண்ணிவிட்டு, ஐயோ டயாங்கா பாவும் ஹார்ட் ஒர்க் இன்றைக்கி என்னால் டெலீட் ஆயிடுச்சு, பட் அதுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் வாங்க போகிறது ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சிரித்த பொசிஷன்லேயே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணபடி எதுவுமே நடக்காத மாதிரி நேராக அவளோட ரூமுக்கு போகிறான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. அப்படியே எழுந்து லேப்டாப்பை ஹேண்ட்ஸில் எடுத்த பொசிஷன்லேயும் ரூமுக்கு போகிறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணபடி லேப்டாப் அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை இன்னொரு டைம் செக் பண்ணி பார்ப்போம், நெக்ஸ்ட் டே அந்த ஃபைலை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபைலை அப்படியே செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபோல்டரே ஃபுல்லாக டெலீட் ஆகிருக்கிறத பார்த்துட்டு டேக்கு டென்ஷன் ஆகுது. நைட்டு தானடா அதை 3 டைமுக்கு 4 டைம் செக் பண்ணி கரெக்ஷன்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்,
எப்படிடா மொத்தமா அது வந்து ஃபோல்டரே டெலீட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன்லேயும் டிப்ரெஷன்லேயும் நம்ம டேக்கு பைத்தியமே பிடிக்குது இந்த மாதிரி இருந்தால் ஜங்குக்கு அப்படியே கரெக்டாக டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னாச்சு டே அங்கே லேப்டாப்பை பார்த்து டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டே அப்படியே லேப்டாப்பை பெட்டில் வச்ச வேகிட்டுலேயே நேராக கீழே இறங்கி வந்து என்னோடய லேப்டாப்பை யார் எடுத்தானுங்கிற மாதிரி கோவத்தில் கத்துறாரு. ஹாலில் வந்து நின்று கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா டேயோட மாமு, டேயோட டேடு, லாரா, மேட்ஸு, அப்புறம் வெளியே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்த ஒரு 4 பாடி கார்ட்ஸுமே கரெக்டாக ஹவுஸ் கிளீன்றானா யார் என்னோடய லேப்டாப்பை டச் பண்ணது, யார் மட்டும் எடுத்தது, நைட்டு நான் ஸ்லீப் பண்ணிட்டு இருக்க சொல்ல யார் என் லேப்டாப்பை தொட்டதுங்கிற மாதிரி கோர்ட்டில் இந்த மாதிரி கட்டுனா ஜங்குக்கு ஒரு மாதிரி பயந்து போய் என்னாச்சுட்டையா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா, என் லேப்டாப்பை யார் எடுத்ததுங்கிறது கேட்குறோம்ல, மவுட்டை சொல்லுங்கள் யார் டச் பண்ணதுங்கிற மாரி கேட்கவும் என்னடா ஆச்சு ஏன்டா கட்டுற அப்படிங்கிற மாரி லாரா கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு மொத்தமாக அந்த ஃபோல்டரே இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு, அது டெலீட் ஆகிருச்சு, யார் என்னோடய லேப்டாப் எடுத்து அந்த ஃபோல்டரை மட்டுட்டே அடிச்சிட்டுங்கிற மாதிரி கோர்ட்டில் பயங்கரமாக கட்டுனா இந்த மாதிரிட்டே கத்துறதை பார்த்துட்டு என் லேப்டாப்பை எடுத்தது யாருன்னு இப்போ சொல்லலை, நான் இருக்கிற எல்லாரையும் பனிஷ் பண்ணுவேங்கிற மாதிரி கோவத்தில் கட்ட ஜங்குக்கு தானே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாரு. அந்த மூமெண்ட்டு திங்காகி அங்க என்னடா என்ன இப்போ பிரச்சனை, கொஞ்ச நேரம் இருந்துக்கிறோம்ல, லேப்டாப்பை நைட்டு நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருமே அப்படியே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா டேயுமே கட்டிக்கிட்டு இருந்தவர் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் கீழே இறங்கி பார்த்தேன், நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிட்டீங்க, நான் தான் உங்கள் பக்கத்தில் இருந்த லேப்டாப்பை எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெட்ஷீட் கவர் பண்ணியிருந்தேன், நான் டெலீட் பண்ணலை, ஆனால் நீங்கள் டெலீட் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக் நான் தான் லேப்டாப்பை எடுத்தேனுங்கிறத சொன்னதை கேட்டதோடையும் டேக்கு கோவம் ஹைப் ஆகிருச்சு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ ஏன் தேவையில்லாமல் லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணுற, நீ என்னை எழுப்பியிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு இதுக்கு தேவையில்லாத ஒர்க்லாம் பண்ண, இப்போ பாட்டியா அந்த ஃபோல்டர் மட்டுமும் டெலீட் ஆகிருச்சு, நீ என்ன பண்ண, நீ எதையோ தெரியாமல் எதையோ ஒரு பட்டனை கிளிக் பண்ண போய்ட்டா எல்லாமே டெலீட் ஆகிருச்சு, நான் இப்போ அந்த ப்ராஜெக்டை எப்படியும் 1 டேக்குள்ளே ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கே பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு டைம் என்னோடய திங்ஸஸ் எதையாவது நீ டச் பண்ண அப்புறம் நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேனே தெரியாது, இதுக்கப்புறம் நீ என் லேப்டாப்பில் என் திங்ஸஸ்லாம் ஹேண்ட்ஸ் வைக்கக்கூடாது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திட்டுனப்படி நம்மகிட்டே நேராக ரூமுக்கு போனோம். லாரா நம்ம மட்டும் பட்டுட்டு நக்கலாக சிரித்தபடியே என்ன ஜங்குக்கா டேயோட இன்னொரு ஃபேஸை பாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் சிரித்தபடியே நின்னா நம்ம டேயோட மாமாவுக்கு நல்லாவே தெரியும் பண்ணதெல்லாம் லாரா தான், பட்டு பனிஷ்மெண்ட் இப்போ வாங்கினது ஜங்குக்குங்கிற மாதிரி நோட் பண்ணப்படி இருந்தேன். ஜங்குக்குமே ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். என்னட்டே இந்த பிளேஸுக்கு 100 டேஸ்லேயும் சரி வில்லேஜ்லேயும் சரி ஜங்குக்கு இந்த மாதிரி திட்டுனது கூட கிடையாது. ஆனால் இப்போ கண்ட மெனிக்க திட்டாரு, நாலேஜ் இல்லையா, பிரெயின் இல்லையா, வில்லேஜில் தான் இருந்தா ஸ்கூல் ஸ்டடிலாம் முடிச்சுட்டேன்னு தானே சொன்னடா, ஏன் உனக்கு சின்னதாக ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையா, இந்த மாதிரி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ண சொல்ல எப்படி க்ளோஸ் பண்ணணும் கூடவா தெரியாது, நான் உனக்கு கிளியராக தானே சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், அது கூடவும் உன் பிரெயினில் இருக்கலங்கிற மாரி ரொம்ப ஹேட்டாக திட்டிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி திட்டுனதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போய் கார்டன் செட்டில் உட்காந்துருந்தா நம்மகிட்ட கம்பெனி ஒர்க்குக்கு ரெடி ஆக்கி அந்த ஃபைல் பேப்பர்ஸ் மட்டும் டெலீட் ஆகிட்டுல அதை எப்படியாவது நியூவாக ரெடி பண்ணணுங்கிற அந்த திங்கிங்கில் ஜங்குக்கு என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறானுங்கிறது கூட நோட் பண்ணாமல் ஜங்குக்கு ஹவுஸ்லேயே விட்டுட்டு அவர் கம்பெனிக்கு போயிட்டார். இந்த மாதிரி போனால் ஜங்குக்கை விட்டுட்டு போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் நோட் பண்ணுறாரு. இன்றைக்கெலாம் நான் கம்பெனிக்கு வேண்டாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பெயினாக நம்ம மொமெண்ட்லேயே நோட் பண்ணேன். ஜங்குக்கு முன்னாடி கரெக்டாக லாரா சொடக்கு போட்ட பொசிஷன்லே நடா ஜங்குக்கா உன்னோட லவ்லி ஹஸ்பண்ட் ரொம்ப ஹேட்டாக திட்டிட்டு போகிறானேங்கிற மாதிரி பெயினில் உட்காந்துருக்கியா, டெய்லியுமே உன்னை கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போவேன்னா என்னடா அன்றைக்கி உன்னை விட்டுட்டு போயிட்டான், இன்னும் பாரு இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக் தான், அதுக்கப்புறம் உன்கிட்ட ஃபைட்டை பண்ணி ஒன்று அவனே கொண்டு வில்லேஜில் விட்டுருவான், நாலேஜ் இல்லாத பீப்புள்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்ச பொசிஷன்லேட்டே என்னன்னா சொல்லி நம்ம ஜங்குக்கு திடீர்னு இருப்பாரோ அதை அவளைகிட்டே சொல்லி கலாய்ச்சப்படிட்டே கரெக்டாக அப்படி தான் பண்ணுவான், எனக்கு தெரியாதா டேயை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரித்த பொசிஷன்லேயே அவங்க 2 போனால் ஜங்குக்கும் ரொம்ப ஒரு மாதிரியாகி இல்லை அப்படிலாம் இருக்காது, நீ எல்லாமே திங்க் பண்ணாடா, அது 20 crores அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்குமோ,
நீ 100% சொல்கிறதெல்லாம் கேட்காத. நம்மளை அப்படிலாம் திட்ட மாட்டார், அப்படிலாம் திங்க் பண்ண மாட்டார், கோவத்தில் பேசிட்டு போகிறாருங்கிற மாரி ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணாட்டே தான் கம்பெனிக்குள்ளே என்ட்ரானதோடைய ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே டெலிட் ஆகி போச்சு. நான் எப்படியாவது இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயாவது இந்த பேப்பர்ஸை மட்டும் ரெடி பண்ணணும், நெக்ஸ்ட் டே சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம சாப்பிடக்கூட ஒழுங்காக செய்யாமல் உட்காந்துருந்து அந்த ஃபைல் பேப்பர்ஸை திரும்பவும் நியூவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரெடி பண்ண ஜிமினாவோ 3 டீமாக சேர்ந்தாங்களா, அந்த பர்சன்ட் ஒன்றா சேர்ந்தே இப்போ அந்த ப்ளேஸில் அந்த பேப்பர்ஸ்க்கான மட்டும் ஒர்க்கையும் பண்ணுறாங்க. நைட்டு 9 o'clock அந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒர்க்கு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி அப்பா இதை முதல்ல 2-3 பென்ட்ரைவில் ஏற்றி வச்சுக்கணுங்கிற மாதிரி 2-3 பென்ட்ரைவ்லையும் அதை ஏற்றி வச்சுக்கிறாரு, காப்பி பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி காப்பி பண்ணி வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆனால் என்னடா நான் மார்னிங்கே கேட்கணும்னு நினச்சேன், இன்றைக்கி ஏன் ஜங்குக்கு நீ கம்பெனிக்கே கூட்டிகிட்டு வரல, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் ஜங்குக்கு கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜீவனை இப்போ தானே ரிலாக்ஸ் ஆகிருக்காரு அந்த மூமெண்ட்டுக்கு கேட்க டேக்கு இப்போ தான் டிங்கே ஆகுது. ஜங்குக்கு மார்னிங்கே கண்டமேனு கேட்டுட்டு அப்புறம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறானுங்கிறது கூட நோட் பண்ணாமல் நேராக கம்பெனிக்கு வந்துட்டுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக லேப்டாப் அந்த பென்ட்ரைவ்ஸ்லாம் எடுத்தபடி நேராக ஹவுஸுக்கு தான் வர்றாரு. இந்த மாதிரி ஹவுஸுக்கு வந்துட்டான். நம்ம ஜங்குக்கு பெட்ரூமில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த ரூம் கிளீன் ஆகி ஜங்குக்கு இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணபடி பட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட க்ளோஸாக ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறாரு. ஜங்குக்கோட ஃபேஸ் முழுக்க டீரியாடாக இருக்குது. க்ரை பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணியிருப்பார் போலுக்கு. இந்த மூமெண்ட்டாக நம்ம நோட் பண்ணிவிட்டு வச்சுச்சோ ஏதோ ஒரு கோவத்தில் பயங்கரமாக வேறு திட்டேனே, என்னடா க்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பொறுமையாக ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்துலேயே பொறுமையாக ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்குமே கோவத்தில் பிடிச்சி தள்ளலாம் செய்யலை. அப்படியே திரும்பி டேன் ஆகி நம்ம டேயோட ஆப்ஸில் ஹெட்டாக வச்சபடி லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சான். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே பிக்கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே விட்டு டக்குன்னு எழுந்து உட்காண்டான். என்னாச்சு பேபி, நேற்று ரொம்ப ஹாஷாக திட்டுன்னு கோவமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணபடி டேயோட 2 லெக்குக்கு நடுவில் ஜங்குக்கு அப்படியே உட்கார வச்ச பொசிஷன்லேயே லாக் பண்ணவும் ஜங்குக்கு அப்படியே எதையுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தான். ப்ளீஸ் ஜங்குக் கோவப்படாத, நடோ கோவத்தில் திட்டேன், வேணும்னே நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட சீக்ஸில் பிக்கிஸ் பண்ணபடி சாரி கேட்குறாரு. இந்த மாதிரி சாரி கேட்டாலுமே ஜங்குக்கு எதையுமே பேசாத பட்டுட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணபடி டேயோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. கோவம் இருந்தால் திட்டிக்கோங்க, ஏன் இந்த மாதிரி சைலண்டாக இருக்கிற, என்னோடய நாட்டி பாய் மாதிரி ப்ளே பண்ணாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவ்வளோ சைலண்டாக இருக்க எனக்கு பிடிக்காது. ப்ளீஸ் ஜங்குக் என்னை பாட்டு பேசு, அட்லீஸ்ட் திட்டாவது செஞ்சிரு, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஹக் பண்ணபடி டேயோட செஸ்ட்டில் அப்படியே ஹெட்டாக வச்சபடி கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸ் ஆனான். டேயுமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஆரா சாஃப்டாக ரப் பண்ணபடி ஜங்குக்கோட ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கை அந்த மீட்டிங் பிளேஸ்க்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு. நம்மகிட்ட இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தான். கூட ஜங்குக்கு மட்டும் இல்லை, லாராவுமே அதே பிளேஸ்க்கு தான் வந்துருப்பான். இந்த மாதிரி வந்துருந்தா அந்த பிளேஸில் ஜங்குக்கு லாரா 3% அந்த டெண்டர் பிளேஸில் அந்த டெண்டருக்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணபடி யாருக்கு இந்த டெண்டர் கிடைக்குங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஜங்குக்கு இதே பிளேஸில் இன்சல்ட் பண்ணியே திருணுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேங்க உன்னை இந்த மாதிரி உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் கூப்பிட்டாங்கங்கிற மாதிரி சிலவும் ஜங்குக்கா எங்கே இரு, நான் அந்த பர்சன்ட்டை பேசிட்டு வரேனுங்கிற மாதிரி அப்படியே அங்கேருந்து எழுந்து போனான். லாரா அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இங்கே பாருடா, நல்லா நோட் பண்ணிக்கோ, நமக்கு தான் டெண்டர் கிடைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நீ கரெக்டாக பேசுன, அப்படி பேசுனேன் இப்படி பேசுனேன்னு சொல்லிவிட்டு லாரா அங்கேருந்து எழுந்து போனா. இவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது, என்ன எங்கே விட்டுட்டு போகிறானுங்கிற மாதிரி ஜங்குக் பதட்டத்திலே லாராவை நோட் பண்ணான். இது என்னோடய நெக்ஸ்ட்டு பிளானுடா, அவங்ககிட்ட நீ சிக்காண்டானுங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அங்கே விட்டுட்டு அப்படியே நேராக லாரா அந்த பிளேஸ்லேருந்து போய்
நம்ம கூட 2 பர்சன்ஸை கூட்டுருப்பான். அந்த பிளேஸில் இருக்கிற ஜங்குக்கை கொஞ்சம் புள்ளி பண்ணி ரேக் பண்ணுங்க, அவன் இந்த பிளேஸில் இருந்தே பயந்தே போயிடணுங்கிற மாதிரி இப்படி சொல்கிறத கேட்டு கரெக்டாக ஜங்குக்கிட்டே ஜங்குக்கிட்ட நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறதுமே நம்ம ஜங்குக்கு புரியவே மாட்டாங்கிட்டு, நீங்கள் பேசுகிறது எனக்கு சரியாக புரிய மாட்டாங்கிட்டு, புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஜங்குக்கு பேசுகிறது அவங்களுக்கு புரியலையா, இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு இது நான் பேசுகிறது புரியலையாங்கிற மாரி ஜங்குக்கு ஷாக்கிங்லேயே நோட் பண்ணேன். கொஞ்சம் அவர் சில புள்ளி பண்ணி ரேக் பண்ணுற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஜங்குக்கோட அந்த ஸ்பீச் அவர் பேசுகிற மூமெண்ட்டை வச்சுட்டு ஏதோ வில்லேஜ் பாய் மாதிரியே பேசுகிறான்டா, வில்லேஜ் பாய்க்கு இந்த பிளேஸ்க்குள்ள என்னடா ஒர்க்கு, இங்கே எல்லாருமே செலிப்ரிட்டிஸ் தான் வருவாங்க, நல்லா ரிச்சான பர்சன்ஸ் தான் வருவாங்க, முக்கியமாக பிஸ்னஸ் மேன் தான் வருவாங்க. சாரு நீங்கள் எந்த கம்பெனியில் சிஓவாக இருக்கீங்கங்கிற மாதிரி ஜங்குக்கை வச்சு பயங்கரமாக கலாய்ச்சி ஜங்குக்கே க்ரையிங் வர அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயந்து ஆட்டோமேட்டிக்காக ஜங்குக்கு ரைஸில் டேரியே வந்துருச்சு. டயாங் நீ எங்கடா இருக்கிறேங்கிற மாதிரி பைட்டில் இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா கரெக்டாக அந்த பிளேஸுக்கு டே என்றாக சொல்ல இந்த 2 பர்சன்ஸையும் நோட் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேருக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டே அப்படியே டேரியெல்லாம் டேயை பார்த்ததோடய நம்ம ஜங்குக்கு அப்படியே டேரியெல்லாம் வெயிட் பண்ணப்படி அது ஒன்றும் இல்லை, எப்போ டெண்டர் ஸ்கோர் சொல்லுவாங்கன்னு கேட்டாங்க, எனக்கு தெரியலன்னு சொன்னேங்கிற மாரி ஜங்குக்கு சொல்லவும் நல்ல பையன்டா நீ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த 2 பர்சன்ஸ் அங்கேருந்து பண்ணேன். டே கரெக்டாக ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு எதுக்காக உன் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேயாங், கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, டெண்டர் கண்டிப்பாக உனக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கு பேசுகிறத கேட்டு கண்டிப்பாக என்ன சேரா பண்ண நீ வந்துருக்கல எனக்கு தான் கிடைக்கும்ங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிருந்தான். அந்த பிளேஸில் அவங்க பேசினது அவங்க நடந்துக்கிட்ட மூமெண்ட்லாம் நம்ம ஜங்குக்கு ரொம்ப பயங்கொட்டிருக்கும். அந்த மூமெண்ட்டில் சொல்லு நெக்ஸ்ட் டைம்லாம் நான் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வரமாட்டேன் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என் ஹவுஸுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஹவுஸை தாண்டி இன்னொரு பெரிய வேர்ல்டே இருக்குது அப்படிங்கிறத ஜங்குக்கு காட்டுறதுக்காக தான் ஓவர் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டே வர்றாரு. பட் இவங்க நடந்துக்கிற மூமெண்டெல்லாம் பார்த்து நம்ம ஜங்குக்கு பயம் அள்ளு விட்டு போச்சு. அந்த பொசிஷன்லேயே இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் டைம்லாம் இந்த பிளேஸுக்கு வரமாட்டேன், என்னை கூட்டிகிட்டு வராடன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ அந்த 2 பர்சன்ட் ஜங்குக்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் தான் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி அப்படிலாம் ஒன்றும் ஆக்காது, அடோ நான் அவன் கூட இருக்கேனுங்கிற மாதிரி இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தா இப்போ அப்படியே அந்த டெண்டர் யாருக்கு கிடைக்குங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி டேக்கு தான் கிடச்சிருக்கும். அந்த மூமெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாகி அப்படி எழுந்து நின்று ஜம்லாம் பண்ணுவாரா இந்த மாதிரி பண்ணுறத பட்டுட்டு நம்ம ஜங்குக்குமே இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ரொம்ப ஹாப்பியான டென்ட் பேப்பரில் சைன்லாம் வாங்கிட்டு அப்படியே நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வந்துட்டு இருந்தான். ஜங்குக்கு அப்படியே கார்கிட்ட வந்துட்டு டேயாங் நீ இந்த மாதிரி தான் ஜம்ப் பண்ணுங்கிற மாதிரி ஜம்ப் பண்ணி காமிச்சிருப்பாரில்ல அந்த மூமெண்ட்டை ரிப்பீட்டடாக பண்ணி காட்டி நம்ம லைட்டாக டீச் பண்ணபடி ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணால் நம்ம டேயுமே போடும் நீ ப்ளே பண்ணி விளாண்டாட்டு டைம் ஆயிடுச்சுவா நம்ம ஹவுஸுக்கு போகலான்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயும் நம்ம ஜங்குக்கும் லாராவுமே திரும்ப ஹவுஸுக்கு வராங்க. இந்த மாதிரி வந்துட்டோம் டெண்டர் கிடச்சிருச்சுங்கிற மாதிரி கிம்மு ரொம்ப ஹாப்பியான டேயோட மாமுமே ரொம்ப ஹாப்பியான சரி நம்ம ஒரு 2 days கழிச்சு இதுக்காக நம்ம பார்ட்டி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனோட கம்பெனிஸில் இருக்கிற பர்சன்ஸையும் இந்த பிளேஸுக்கு வரவே பிஸ்னஸ் சர்க்கிளில் உள்ள பர்சன்ஸையும் இந்த பிளேஸுக்கு வரவே நமக்கு 20 crores ப்ராஃபிட் கிடச்சிருக்குல்ல அதை செலிப்ரேட் பண்ணுற விடமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கிம்மு சொன்னால் எனக்கு தெரியாது, அந்த பிளேஸில் நீங்கள் ஏதோ பெரிய பிளான் போட்டிருக்கீங்கன்ட்டு டேயாங்கா அதெல்லாம் எதுக்கு பண்ணணும், நமக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கில் தானே இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு, பின்ன ஏன் பார்ட்டி வைக்கணுங்கிற மாதிரி டேயோட மாமா இந்த மாதிரி சொன்னோம். லாராவும் டேயோட டேடும் கடுப்புலேயே நம்ம டேயோட மாமா நோட் பண்ணால் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முறைக்கிறீங்க, நம்ம டேயோட ஹார்ட் ஒர்க் அதனால அவனுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு, அதனால தான் ஃபங்க்ஷன் வைக்கணுங்கிறேன், நீயே தேவையில்லாமல் இதெல்லாம் பற்றி பேசுகிற இந்த டாப்பிக்லாம் நீயே எடுக்கிறானுங்கிற மாதிரி கேம் இந்த மாதிரி பேசுனா நீங்கள் ஏன் 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க, தேவையில்லாமல் ஃபைட் பண்ணுறத இப்போவே பிரேக் பண்ணுங்க, டேடு சொல்கிற மாதிரி பார்ட்டி வைக்கலாமா, பார்ட்டி ரொம்ப கிராண்டாக இருக்கணும், 2 daysக்குள்ளே கண்டிப்பாக பார்ட்டி வச்சிடலாம்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே ஜங்குக்கு கூட்டிகிட்டு நேராக ரூமுக்கு போனால் 2 daysோட ஜங்குக்கா நீ எண்டுடானுங்கிற மாரி சொல்லிவிட்டு லாராவும் கிம்மும் இந்த மாதிரி நோட் பண்ணால் இவங்க 2 பேரும் நடந்துக்கிற மூமெண்ட்டே சரியில்லையே, அந்த பார்ட்டிகளில் என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி நர்வஸான பொசிஷன்லேயும் நம்ம
டேயோட மாம் இருக்கிறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 days அப்படியே மூவ் ஆன் ஆயிருச்சு. இப்போ பார்ட்டிக்கான மொத்த ஒர்க்கும் எண்டாகி அந்த பார்ட்டிக்கான பிளேஸ்க்குள்ளே எல்லா பர்சன்ஸும் என்ட்ராயிட்ருக்காங்க. இப்போ அப்படியே ரிலேட்டிவ் பர்சன்ஸ் எல்லாரையுமே நம்ம டே தான் வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டான் நம்ம டேயோட மாம் தான் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறி நோட் பண்ணிவிட்டு அவங்களோட ஐஸ் மோட்டமும் கெம்மு மேலேயும் லாரா மேலேயும் தான் இருக்குது. என்னடி என்னையே பார்த்துட்ருக்கேன்? இந்த மாதிரிலாம் நீ பார்த்துட்டா நான் போட்ட பிளான் மிஸ் ஆயிரும் நினைக்கிறியா? மிஸ்ஸே ஆகாது பாரு, ஷாக் ஆக போகிற மிஸ்ஸஸ் கிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிம் அப்படியே அங்கே ரெண்டு போனால் மிஸ்ஸஸ் கிம்முக்கிட்ட அப்படியே பட்டான்னு தான் வருது. என்ன ஆகுமோ ஏடாகுமோங்கிற மாதிரி எடிங் பண்ணிகிட்டே இருந்தான். ஜங்குக் அப்படியே அவரோட ரூமில் ரெடி ஆகிட்டுருக்காரு. ஜங்குக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்துட்டுருப்பாரு நம்மகிட்டே. பட் அந்த ட்ரெஸ்ஸை லாரா வேணும்னே டேமேஜ் பண்ணிட்டு இருப்பான். அது ஜங்குக்கும் சரி டேயும் சரி லைட்டாக நோட் பண்ணாமலேயே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அப்படி நோட் பண்ண சொல்ல அது ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கிறத பட்டுட்டு என்ன இப்போட்டு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வர மாட்டார், இப்போ என்ன ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டான மூமெண்ட்லேயே நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் கரெக்டாக லாரா என்ட்ராகி அந்த ட்ரெஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சின்னு டேய் தான் சொன்னான். இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிவிட்டு கீழே வருவியா அப்படிங்கிற மாதிரி டேக் கொடுத்த ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ணிவிட்டு அவள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக ஜங்குக்கிட்ட கொடுக்கவும் ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அது செம்ம ஹாட்டான அவுட்ஃபிட். ஓகே, பிளாக் அண்ட் பிளாக்கில் தான் ஷார்ட்டுக்கு மேலே கோட்டு தான். பட் அது ரொம்ப அவுட்லுக். ஓகே, அவுட்லுக் ரொம்ப ஹாட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாடி ரிலீஃப் ஆன பொசிஷனில் ஷார்ட், அதுக்கு மேலே நார்மலாக ஒரு கோட் மாதிரியும் அது கூட அப்படி ஹிப்புக்கிட்டலாம் நல்லா கட் ஆகி ரொம்ப ஹாட்டான லுக்கில் இருக்குது. அந்த ட்ரெஸ் எடு போட்டு ஷோக்கோகி, ஹேய் நீ என்ன இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்க, இதெல்லாம் என்னால் வேர் பண்ண முடியாது. எனக்கெலாம் தெரியாது, டே தான் கொடுக்க சொன்னான். அது மட்டும் இல்லை, இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் நினச்சிட்ருக்கேன், வில்லேஜில் நடக்கிற என்ன தெருக்கூட்டா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் அங்கே வர பர்சன்ஸ் எல்லாம் செம்ம ரிச்சான பர்சன்ஸ், அவங்க வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஷார்ட்டை அப்படியே அந்த பெட்டுக்கு மேலே தூக்கி போட்ட வைக்கிட்டு இல்லையே லாரா அப்படிங்கிறண்டு போனால் ஜங்கு கொஞ்சம் ஹவர்ஸ் அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே ஹாலில் நின்று கூப்பிட்டான். சொல்லு டே அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து கட்டுறாரு. இந்த மாதிரி கேட்டேன்னா சீக்கிரம் வா, டைம் ஆகுதுல்ல, உன்னடா எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் இட்ட வரேன் ஜங்கு கீழே வா, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே ரூமுக்கு கூட வராமல் அப்படியே நேராக வெளியே போனோம். நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணான்னு தெரியாமல் டே தானே கொடுத்துருக்காருங்கிற மாதிரி அந்த அவுட்ஃபிட் ட்ரெஸ் அப்படியே ஃபுல்லாக வேர் பண்ணிக்கிறாரு. வேர் பண்ணிவிட்டு அப்படியே நேராக கீழே இறங்கி வந்தோம். இங்கே இருக்கிற பசன்ஸ் அவ்வளோட ஐஸ்மி நம்ம ஜங்குக்கு மேலேண்டோ டேயோட மம்மிட்ட பாட்டு ரொம்ப ஷோக் ஆகி, ஓ மை காட் டே யார்டா இந்த ட்ரெஸ் உனக்கு கொடுத்ததுங்கிற மாரி ஷாக் ஆகி வேகமாக நம்ம ஜங்கு கிட்ட வேண்டாம் டே அப்படியே திரும்பி ஜங்குக்கு வந்துட்டியானுங்கிற மாதிரி திரும்பினா ஜங்குக்கோட அவுட்லுக்கை பார்த்து டேயோட ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த அளவுக்கு கோவத்தில் முகமே சேஞ்ச் ஆகுது. செம்ம ஆங்க்ரி டோன்லேயே ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு என்ன மாதிரிடா ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கேன்னு திட்ட வந்தா கரெக்டாக டேயோட மாம் ஜங்குக்கு முன்னாடின்றாகி டே பைத்தியம், அடம் பெட்டுக்கு மேலே தானடா ட்ரெஸ் இருந்துச்சு, இது இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் இப்படி வந்து கேட்க டேயோட மாமியை நோட் பண்ணிவிட்டு டேட்டா என்கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம்கிட்ட சொன்னான். டேயோட மாம் இதை கேட்டு ஷாக்காகி கண்டிப்பாக இதை டே கொடுத்துருக்கு சான்ஸே இல்லையேங்கிற மாதிரி டே திரும்பி பார்த்தா டே அவ்வளோ கோவத்தில் முறைச்சபடியே நிற்கிறாரு. என்னடையா இவங்கிட்ட அவனோட ஒய்ஃபா, சீக்ரெட் மேரேஜா, யாரையும் கூப்பிடலையே, ஒய்ஃபை என்றா கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேடா ஜங்குக் பக்கத்தில் வாரியானி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்குமே ஸ்மைல் பண்ணப்படி அவர் கோவாட்டில் இருக்கிறத கூட தெரியாமல் இவர் சிரித்த பொசிஷன்லேயே டேக்கு பக்கத்தில் வேண்டாம் அப்படி ஸ்மைல் பண்ணப்படி நின்னா ஜங்குக்கோட ஹிப்பை அப்படியே ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிக்கிறாரு. நார்மலாலாம் பிடிக்கல, அப்படியே ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாரு. அது ஜங்குக்கு அவ்வளோ பெயின் ஆகுது. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி நிமிண்டிகிட்டே நோட் பண்ணால்
இவனோட நேம் தான் ஜங்குக். இவனோட மேரேஜ் பண்ணியிருக்கேனுங்கிற மாரி அங்கே இருக்கிற பர்சன்ஸ்கிட்ட ரொம்ப நார்மலாக பேசினா, ஹேண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஜங்குக்கோட ஹிப்பை பிடிச்சி அவ்வளோக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. பட் இருந்தாலும் டீரி வெளியே வராத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணபடி ஒரு ஹேண்ட்ஸை ஃபேன் பேக்கெட்டில் விட்டபடி க்ரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. டீட்டை ஒரு மாதிரி கடித்த பொசிஷன்லேயே பெயினை அவருக்குள்ளே அப்படி கண்ட்ரோல் பண்ணால் இதை பேக் சைடில் நின்று டேயோட மாம் நல்லாவே நோட் பண்ணுறாங்க. டே கோவத்தில் ஜங்குக்கை பனிஷ் பண்ணுறானுங்கிறத நல்லா நோட் பண்ணிவிட்டு டேயாங் டேயாங் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கசின்ஸ்லாம் வந்திருக்காங்க, நானும் இன்ட்ரோ கொடுக்கணும்ல, இன்ட்ரோ கொடுக்குறேன்னா ஜங்குக்கு என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு டேட் இருந்து மூவ் ஆன் பண்ண வேகிட்டுலேயே மிஸ்ஸஸ் கிம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறத கிம்மை நோட் பண்ணிவிட்டு, இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகண்டாண்டி, நான் பிளான் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தோம், காப்பாற்றவா செய்கிற பார்க்குறேன், ஃபஸ்ட்டு பிளானில் காப்பாற்றிட்ட, இன்னும் 2 இருக்குதே, நான் பண்ண போப்படுறடா, அவனை எப்படி நீ காப்பாற்ற போகிறேன்னு தான் பார்ப்போமேங்கிற மாதிரி இந்த மாதிரி கிம்மு சிரித்தபடியே நோட் பண்ணால் லாராவும் சிரித்தபடியே நோட் பண்ணி அங்கே நடக்கிறத ரசிக்க மட்டும்தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருந்தான். உனக்கு அறிவில் இந்த ட்ரெஸ்ஸை யார் உனக்கு கொடுத்தான், டேட் தான் கொடுத்துட்டு சொல்லி லாரா கொண்டு வந்து கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என் பிளான் போட்டு என்ன வேலை பட்டுட்ருக்காங்க, சரி நீ ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரியா அப்படிங்கிற மாரி கேட்கவும், இல்லை நான் அங்கேருந்து போகலை, டேப்பரவை கோவப்படுவார், என்னை பனிஷ் பண்ணுவார், நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக் பேசினா அங்கே வந்துருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே நம்ம ஜங்குக்கை வச்சு பேசுகிறாங்க. பட் நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு 5 பர்சன்ஸ் மட்டும் ஜங்குக்கை வச்சு கொஞ்சம் டேட்டியாக பேச லாராடா வச்சிருப்பா, மணி கொடுத்துருப்பா, இப்படி பேசணும் அப்படி பேசணும், அதுவும் கேட்குற மாதிரியே பேசணும்னுங்கிற மாதிரி மணி கொடுத்தா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க கரெக்டாக அந்த ட்ராமாவை எக்ஸிக்யூட் பண்ணவும் ஜங்குக்கை வச்சு பேசுகிறத கேட்க சொல்ல டேக்கி கோவம் ஹைப்பானாலும் ஜங்குக்கோட இந்த அவுட்லுக் தான் இதுக்கெலாம் காரணம், யாரை கேட்ட மட்டும் இந்த மாதிரி அவுட்ஃபிட்டை மாட்டிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் திட்டுறவங்கள விட்டுட்டாரு. அந்த கோவம் கூட அவங்க பக்கம் பாயிண்ட் பண்ணாமல் ஜங்குக் பக்கமே அப்படி திரும்பிருச்சு. இன்னும் ரொம்ப ஹைப்பாக ஆங்க்ரி டோனிங்கில் சேஞ்ச் ஆகிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். அங்கே இருக்கிற பிளேஸில் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நார்மலாக எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசுகிறாரு. போட்டால் குறைக்க அவங்க ஏதாவது ஒர்க்கு சொன்னோம், இவர் செஞ்சுக்கிட்டு நிற்கிறாரு மேடு மாற்றி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு லாராடா என்னட்டாயாங்கா ஒய்ஃபுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு வர தெரியாதா, ஒய்ஃபு மிஸ்ஸஸ் கிம் டேங்கா இருக்கிறத விட்டு போட்டு நாடா மேடு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மணியே இல்லாமல் மேடு ஒர்க் பண்ணடா இந்த பிளேஸுக்கு ஜங்குக்கு கூட்டிகிட்டு வந்தியா, இதுக்கு தான் மேரேஜ் பண்ணிக்க சொல்ல, யாரை எப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சு மேரேஜ் பண்ணணும். ஃபங்க்ஷனை ஹஸ்பண்ட் நடத்துவானா, அங்கே வந்துருக்க ரிலேட்டிவ் பர்சன்ஸுக்கு ஒய்ஃபு சோப் பண்ணுவானா, நல்ல ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கிற மாரி கலாச்ச பொசிஷன்லேயே எல்லாரும் அப்படி அங்கேருந்து போனால் இப்படி பேசிட்டு போகிறது கேட்டுட்டேயோட ஐஸ் அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணால் அங்கே இந்த மற்ற பர்சன்ஸுக்கு எடுத்து கொடுக்குறது, ட்ரிங்க் எடுத்து கொடுக்குறது, ஃபுட்டு எடுத்து கொடுக்குறது, டேபிள் ஏதாவது அவங்க வேணும்னேட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸுக்கு கொட்டுறாங்க. அதை கூட எப்படி சொல்கிறது, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கலாம் செய்யலை, அந்த இடத்துல பிளேட்டை க்ளீன் பண்ணுறேன், அந்த டேபிளில் விழுந்த ஃபுட்டை க்ளீன் பண்ணுறேன்னுக்கிற மாரி ஒரு மேடு எப்படிலாம் க்ளீன் பண்ணுவாங்களோ அதே மாரி அவர் நார்மலாக நம்ம ஹஸ்பண்டோட ப்ளேஸ் இன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, நம்ம வந்திருக்கிற கெஸ்ட்டை நல்லா உபசரித்து அனுப்பணுங்கிற மாதிரி அவர் அங்கே வேலை பார்த்தா இதை பார்க்க சொல்ல டேக்கு இன்னும் செம்ம கோவமாகுது. அங்கே இருக்கிற டேபிள்ஸு பிளேட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு போகிறா. இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் ஜங்குக்கா அங்கே மட்டும்தான் க்ளீன் பண்ணுவியாடா, இங்கே கொஞ்சம் வாடா அப்படிங்கிற மாதிரி லாரா கூப்பிடவும் ஜங்குக்கு அப்படியே திரும்பி லாராவை நோட் பண்ணிவிட்டு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி லாராட்டா கிட்டான், இங்கே பாட்டியா 20 லைன்ஸில் ட்ரிங்க் கிளாஸ் அடுக்கி வச்சுருக்கேன், இதுக்கு அடுக்கி வச்சுருக்கு, எனக்கே இடையே டவுட்டு தான் வரான், ஏன் அடிக்க வச்சுருக்கு, அப்படி தெரிஞ்சால் நீ ப்ரில்லியண்ட் ஆகிட மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்ட்டியை டெக்கரேட் பண்ண வச்சுருக்குடா. அது மட்டும் இல்லை ஜங்குக்கா, நீ ஒரு கிளாஸ் ட்ரிங்க் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சும்மா குட்றா அப்படிங்கிற மாரி லாரா இந்த மாதிரி பேசினா அங்கே இருக்கிற பர்சன்ஸு லாராவோட ஃப்ரெண்ட்ஸுமே தான் என்ன இதான் டேயோட ஒய்ஃபானுங்கிற மாரி ஜங்குக்கு கலாச்சிட்டு அந்த பொசிஷன்லேயும் அண்டு
அடடு அப்படிங்கிற மாரி சொல்லவும், அவங்க ஜூஸுன்னு சொல்லி ட்ரிங்கை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து ஜங்குக்கிட்டயே குடுத்துட்டாங்க. சரி எங்க கூட ட்ரிங்க் தான் பண்ண மாட்டேன்ட்ட. இந்தா ஜூஸையாவது குடி. பனானா மில்க் ஷேக் மாரி தான் இருக்கும். பட் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த மாரி ஜங்குக்கு அவ்வளோ பேர் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண லாராவோட கேரக்டர் தெரிஞ்சே இருந்தாலும், இங்கே நோ சொல்ல முடியாமல் ஜங்குக்கும் அந்த மிக்ஸ் பண்ண ட்ரிங்கை குடிச்சிருவாரு. குடிச்சிட்டு இது ஜூஸ் மாதிரி இல்லையே என்னடா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்படியே நோட் பண்ணபடி இருந்தா ஜங்குக்கா உன்னோட எண்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 10 மினிட்ஸில் பாரேன் நான் பண்ண வேலையில் நீ பண்ண போகிற ப்ராப்ளத்தில் உன்னை பிரித்து எடுக்க போகிறான் அப்படிங்கிற மாரி நக்கலை சிரித்தபடி அங்கே வந்து நம்ம டேயோட அதர் கண்ட்ரியில் உள்ள ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரும் அவங்க ஒய்ஃபும் வந்துருப்பாங்க. கூப்பிட்டானுங்கிட்டுக்காக அங்கே அவங்க கண்ட்ரிலேருந்து இங்கேயே வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டே ரொம்ப ஹாப்பியாகி அதாவது அவங்க தான் நம்ம டேக்கு ரோல் மாடல் மாதிரி அவங்கள போய் ஹேக் பண்ணி வெல்கம்லாம் பண்ணி ரொம்ப ஹாப்பியானோ ஹை பிளான் தேடாவது பிளான் என்றாயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கா இந்த டேபிள் அப்படி முட்டு கொடுத்து நினைக்கோண்ணே எனக்கு ஒரு மாதிரி கிருன்னு வருது. அப்படி தான் வரும். இந்த டேபிள்லேயே நினைக்கோ நான் சொல்ல நீ ரூமுக்கு போனால் காணும் இல்லைன்னா திட்டுவான்.